Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் ரவி மோகன். இவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தார். கடந்த 18 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வந்த ரவி மோகன் ஆர்த்தி தம்பதியினரிடையே திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நட்சத்திர தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் இந்த பிரிவு முடிவை ரவி மோகனே எடுத்த முடிவென்றும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் எடுத்த முடிவு என ஆர்த்தி கூறியிருந்தார். பின்னர் ரவி மோகன் ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையில் 2 பேரும் ஆஜராகி விளக்கமளித்தனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. விவாகரத்து அறிவித்த நேரத்தில் பாடகி கெனிசாவுடன் ரவி மோகன் பழகி வருவதாக செய்திகள் வெளியானது. அதற்கு கெனிசா மற்றும் ரவி மோகன் இருவருமே மறுப்பு தெரிவித்திருந்தனர். நாங்கள் இருவரும் ஹீலிங் சென்டர் வைக்க போகிறோம், அது தொடர்பாக தான் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள் நல்ல நட்பு இருக்கிறது என்று விளக்கம் கொடுத்திருந்தனர். இத்தகைய சூழலில் ரவி மோகனும் பாடகி கெனிசாவும் திரைப்பட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகளின் திருமண நிகழ்வில் ஜோடியாக கலந்து கொண்டனர். இவர்களுடைய புகைப்படங்கள் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு நெட்டிசன்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. இதனால் கோபமடைந்த ரவி மோகனின் மனைவி ஆர்த்தி ஒரு நீண்ட அறிக்கையில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 1 வருடமாக நான் மௌனமாக இருந்து வருகிறேன். அதற்கு காரணம் நான் பலவீனமாக உள்ளேன் என்பது அல்ல, என் மகன்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதால் தான். இன்றைக்கு உலகம் கூர்ந்து பார்க்கும் காட்சிகளும் நாடகங்களும் வேறு, நடந்த உண்மை என்பது முற்றிலும் வேறு. எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 18 வருடங்களாக நான் காதலனுடன் நம்பிக்கையுடன் கைகோர்த்து நடந்த ஒரு மனிதன் என் கைகளை மட்டுமல்ல தன் பொறுப்புகளில் இருந்தும் கை உதறி சென்றிருக்கிறார். பல மாதங்களாக அந்த குழந்தைகளின் பொறுப்பை என் தோளில் மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேன். கணக்கு போட்டு வாழ்வதை விட காதலனுடன் வாழ்வது சிறந்தது என்று நான் முடிவெடுத்ததால் தான் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறேன். இன்றும் அந்த காதலுக்காக நான் வருத்தப்படவில்லை. ஆனால் அது பலவீனமாக புரிந்து கொள்ளப்படுவதை தான் தாங்க முடியவில்லை. இன்று நடந்து கொண்டிருக்கும் சட்ட விவகாரங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மகன்களுக்கு பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கைவிடப்பட்டதன் வழி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்று ஆர்த்தி அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். இப்படியான நிலையில் பாடகி கெனிசா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில ஸ்டோரிகளை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் தீமை என்றும் நிலைக்காது, லட்சியவாதிகளுக்கு எப்போது 2 தேர்வுகள் தான் இருக்கின்றன, ஒன்று ஒரு நல்ல ஆதரவுள்ள துணை அல்லது துணையே இல்லாமல் இருப்பது என அதில் பதிவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.